வணக்கம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரியது. சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இருக்கிறார்கள். சந்திரன் எப்படி உதவியாக இருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த தினப்பலன்கள் அமையும். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகள் உங்களது ஒன்று. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. அதனால் மனசு நிம்மதியாக இல்லை. பணிவு வேணும், அசட்டு தைரியம் வேணாம், நிதானம் பொறுமை கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் நாள் முழுக்க. ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சதுரகிரியே போற்றி. சித்தர்கள் வாழ்கிற பூமி சதுரகிரி. சங்கபாலனே போற்றி. பெரும் நாகம், 8 நாகங்களில் ஒன்று சங்கபாலன். இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு தந்து பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. ராகு இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிறார், ஆனால் முழுமையான உதவியாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் கவனம். சந்திரன் உதவியாக இல்லை. அசட்டு தைரியம் வேணாம், பணிவு முக்கியம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டு தான் தீரணும், மறந்துடாதீங்க. நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி. யது வம்சமே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி, பழசு புதுசு எது வேணாலும் தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாள், உயர்வு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் அம்மனுக்கு தீபம் போடணும். ஏன்? அதனுடைய தலைவர் சனி. அனுகூலமான எண் 4 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி. யது வம்சமே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி, பழசு புதுசு எது வேணாலும் தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. பூரம் உத்தரம் மகம் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். நிதானம் பொறுமை. அசை உணவு வேண்டாம். வழிபாடு முக்கியம், கவனம் நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் நாள் முழுக்க. ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சதுரகிரியே போற்றி. சித்தர்கள் வாழ்கிற பூமி சதுரகிரி. சங்கபாலனே போற்றி. பெரும் நாகம், 8 நாகங்களில் ஒன்று சங்கபாலன். இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு தந்து பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களது ஒன்று. இன்னும் 2 வருஷத்துக்கு. ஆனாலும் ஒரு முழுமையான வழிபாடாக நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, கவனம் பொறுமை. பண விஷயத்தில் நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் நாள் முழுக்க. ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சதுரகிரியே போற்றி. சித்தர்கள் வாழ்கிற பூமி சதுரகிரி. சங்கபாலனே போற்றி. பெரும் நாகம், 8 நாகங்களில் ஒன்று சங்கபாலன். இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். அரை மணி நேரமாவது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு தந்து பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ராகு இன்னும் 1 வருடத்திற்கு உதவியாக இருக்கிறார். எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. ஆனாலும்
இன்று நாள் சிறப்பாக இல்லை, வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நீலியே போற்றி, காளியே போற்றி, கத்துருதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. தயவு செய்து சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக இருக்கும். ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது, 5லே ராகு இருக்கிறது. அதுக்கு மட்டும் வழிபாடு செய்யணும் சொல்கிறோம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் அம்மனுக்கு தீபம் போட்டுறணும், அதனுடைய தலைவர் சனிங்கிறதுனால. மொத்தத்தில் நல்ல நாள், சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நீலியே போற்றி, காளியே போற்றி, கத்துருதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. தயவு செய்து சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களது ஒன்று, இன்னும் 2 வருஷத்துக்கு. ஆனாலும் முழுமையான வெற்றி இல்லை. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம். இன்று சிறப்பாக இல்லை, கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். அனுகூலமான எண் 1, தெற்கு சிவப்பு. மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யது வம்சமே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு நீல நிற துணி, பழசு புதுசு எது வேணாலும் தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி, ஆனாலும் பாதச்சனி, அதனால் சனியினுடைய தொல்லை குறைந்து விட்டது. ராகு உதவியாக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லைங்கிறதுனால நிதானம் குறைவாக இருக்கிறது, கர்வம் அதிகமாக இருக்கிறது, தேவையற்ற பேச்சு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், பொறுமை. அனுகூலமான எண் 1, வடக்கு பச்சை. மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நீலியே போற்றி, காளியே போற்றி, கத்துருதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. தயவு செய்து சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. 7.5 சனி இருக்குது, ராகு நல்லா இல்லை. ஆனாலும் இன்றைக்கி சந்திரன் உதவி செய்கிறதுனால இன்றைக்கி சிறப்பான நாள், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. அப்புறம் என்ன சந்தோஷம். என்ன சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்மனுக்கு தீபம் போட்டே தீரணும். ஏன், சதயத்தினுடைய தலைவர் ராகு. சரி, மொத்தத்தில் இன்று நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் மண்டோதரியே போற்றி, மண்டனை மண்டனையே போற்றி, நாகர்குல ஆதி எண்ணை, சுப்பிரமையே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும், நிதானம். பாலகுமாரனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழை எளியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களை, 7.5 சனி நடக்குது, ராகு ராசியிலே இருக்கார். ஆனால் சந்திரன் உதவி செய்வதனால் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கிறது, சந்தோஷம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை ஜெயிக்கும், நல்ல நாள், உயர்வு உண்டு. சரி நேயர்களே, உங்களுக்கு அனுகூலமான எண் 1, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் மண்டோதரியே போற்றி, மண்டனை மண்டனையே போற்றி, நாகர்குல ஆதி எண்ணை, சுப்பிரமையே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும், நிதானம். பாலகுமாரனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழை எளியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. ஆனாலும் உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருந்தால் நீங்கள் காரியங்கள் செய்து ஜெயிக்கலாம், ஜெயிப்பீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.